1971 பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இப்போ இது வரைக்கும் தொகுதிகள்லாம் இருக்கு மாநிலத்துல. அந்த மாற்றம் இப்ப அர்ஜென்ட்டா கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிரதமர் மோடி அரசியல் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார். ஒரு நெடுநிலையா நம்ம பார்த்தோம்னா அதுதான் உண்மை. பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு 33.33%. அத 2029 மக்களவை தேர்தலையே கொண்டு வரணும் அப்படின்னு பிரதமர் விரும்புறார், இந்த அரசாங்கம் விரும்புறாங்க. டிஎம்கே சொல்றாங்க இல்லையா, இங்க ஒரு பெரிய அநீதியை நடந்துச்சு, இதெல்லாமே தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்தல்ல வேற இஷ்யூஸே கிடைக்கல. அவங்களுக்கு 6.86 கோடி இருக்கிற ராஜஸ்தானுக்கு 25 லோக்சபா சீட்டு, 3.34 கோடி இருக்கிற கேரளாக்கு 20 லோக்சபா சீட்டு. இதை எப்படி சொல்லுவோம்? 2014 37 சீட்டு ஜெயலலிதா வந்த போதும் அவங்களால மோடி அவர்கள் பிரதமராக நிறுத்த முடியல. 2019 திமுக வந்த போதும் அவங்களால மோடியை தடுத்து நிறுத்த முடியல. 2024 திமுக வந்த போதும் மோடியை தடுத்து நிறுத்த முடியல. சோ இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக அந்த பார்ட்டி இன்னும் வேரூன்றும் he feels that அவருடைய கணக்கா இருக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று இந்திய பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடு முழுக்க ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடுமையா எதிர்க்கிறது. இன்னைக்கு ஸ்டாலின் அதோட நகலை எரிச்சு போராட்டத்தை நடத்தியிருக்காரு. ஸோ இந்த மாற்றம் உண்மையில என்ன, யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு, இதை பற்றி அரசியல் ஆய்வாளர் ஸ்ரீகுமார் அவர்களிடம் கேட்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். 1971 அதாவது 1971 பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இப்போ இது வரைக்கும் தொகுதிகள்லாம் இருக்கு மாநிலத்துல. அந்த மாற்றம் இப்ப அர்ஜென்ட்டா கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதாவது இந்த பாப்புலேஷன் சென்சஸ், ஜனத்தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அது 1951 நடந்தது, 1961 நடந்தது, அப்புறம் 1971 நடந்தது. இந்த 3 ஆண்டுகள் கழிச்சு அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. ரொம்ப வருஷங்கள். 1971 நடந்ததுதான் அந்த டயத்துல லாஸ்ட் ஜனத்தொகை கணக்கெடுப்பு. அப்புறம் எமர்ஜென்சி வந்தோடனே அதை நிறுத்திட்டாங்க. 2001 தான் அதுக்கப்புறம் அடுத்த ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடந்தது. சோ அதை பாத்தீங்கன்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுல என்ன பண்ணாங்கன்னா, திரு வாஜ்பாய் இருந்த போது அந்த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணி 84th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கு பிரசிடென்ட் 2002 அப்ரூவல் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல அதாவது ஒரு 25 ஆண்டு காலம் இந்த மக்களவை அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2001 2026 வரை அது அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ 25 இயர்ஸ் அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டோடைய எஃபெக்ட்னால அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும். அந்த டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு சில சென்சஸ் எடுக்கணும், மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கப்புறம் அதை பண்ணணும். சோ இப்ப நடத்துற அந்த ஜனத்தொகை இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2026லயே நீங்க பார்க்கலாம், பிரசிடென்ட் தன்னோட பேரை கொடுக்கறது, பிரைம் மினிஸ்டர் தன்னோட பேரை கொடுக்கறதெல்லாம் அந்த சென்சஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளிப்போம். சோ இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு 33.33%, அத 2029 மக்களவை தேர்தலையே கொண்டு வரணும் அப்படின்னு பிரதமர் விரும்புறார், இந்த அரசாங்கம் விரும்புறாங்க. சோ அதை பண்ணணும்னா இந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பு பேஸ்ல மட்டும் பண்ண முடியாது. சோ இத 2011 ஜனத்தொகை கணக்கெடுப்ப பேஸா வச்சு இத பண்ணணும் அப்படின்னு 131st அமெண்ட்மெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் பண்ணணும் அப்படின்னு இவங்க விரும்புறாங்க. சோ இதுல ரெண்டுமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று 33.33% விமன் ரிசர்வேஷனை கொடுக்கிறது. ரெண்டாவது, தொகுதி மறுசீரமைப்பு மூலியமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்தந்த மாநிலத்துல விகிதாச்சார அடிப்படையில இன்க்ரீஸ் பண்றது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்குன்னா அதுக்கு தவிர ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். கர்நாடகால ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெரிய நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன்ல எந்த சேஞ்சும் வரப்போறது இல்லை, அதிகமான மக்களவை தொகுதிகள் கிடைக்கும். இதுல என்னன்னா, நம்ம ஒரு ரொம்ப ஒரு அனீவனான
ஒரு ஸ்ட்ரக்சர்ல இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டையும் யூபியையும் கம்பேர் பண்ணுவாங்க. இங்க ரொம்ப கம்மியா இருக்கு, அங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாருங்களேன், 2011 கணக்கெடுப்புல சென்சஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 7.21 crores, 39 லோக்சபா, 234 அசம்பிளி. கர்நாடகால 6.65 crores, அங்க 28 லோக்சபா, 224 அசம்பிளி. அசம்பிளி பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் 10 தான் வித்தியாசம். இங்க 224, அங்க 234. லோக்சபா பாத்தீங்கன்னா இங்க 28, அங்க 39, 11 லோக்சபா. சோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு டிஎம்கே சொல்றாங்க இல்லையா, இங்க ஒரு பெரிய அநீதியை நடந்துச்சு, இதெல்லாமே தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்தல்ல வேற வந்து இஷ்யூஸே கிடைக்கல அவங்களுக்கு. அவங்க எடப்பாடிய சொல்லி பார்த்தாங்க, அதுக்கு ஒன்னும் ஒரு ப்ராப்பரான அங்க ரிபட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அங்க ஒன்னும் பண்ண முடியல. நிர்மலா சீதாராமன் லெட்டர் கொடுக்க முடியுமா, அந்த ரைஸுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க மறுநாளே அதை ரிலீஸ் பண்ணாங்க. சோ அடுத்தது இப்ப இதை எடுத்து பாக்குறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இது ஒரு டாக்கிங் பாயிண்டாவே இல்ல. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி, பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலயும் சரி, மக்கள் மன்றத்திலயும் சரி, கருப்பு கொடி ஏத்துறனாங்க. எந்த அளவுக்கு அது மக்கள் ரிசீவ் பண்ணாங்கன்னு இல்ல, பார்லிமெண்ட்லயே பிரைம் மினிஸ்டர் அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது தே ஆர் லூசிங் த நரேட்டிவ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார். ஸோ இந்த மறு சீரமைப்பு நடந்தான்னா எந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து சீட் அதிகமா வரும், எதுக்கு குறையக்கூடும்? இது ஏன் வந்து தமிழ்நாடு தனக்கு குறையும் அப்படின்ற எண்ணத்தோடயே வந்து இதை அப்ரோச் பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு அது ஒண்ணுதானே வந்து வழி. தமிழ்நாட்டுல என்னைக்குமே ஒரு பிம்ப அரசியல் தான் அவங்களுக்கு, அதுவும் பர்டிகுலரா திமுகவுக்கு அவங்க அதான் பண்றாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது வடக்கு தெற்கு இது இன்னைக்குன்னு கிடையாது. அவங்க வந்த காலத்தில இருந்து பாத்தீங்கன்னா வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு சொல்றது, தமிழ வந்து தாய் ஹிந்தி அரக்கி மாற்றான் தாய் அப்படின்னு பேசுறது. சோ இதே மாதிரிதான். அப்புறம் சனாதனத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இப்ப இதை ஒவ்வொன்று அப்புறம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அநீதி இழைச்சிட்டாங்க, ஃபண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து நீட்டை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான வந்து இவங்க ஒரு பொலிட்டிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இவங்க கன்சிஸ்டன்டா இதையே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியா ஆனதுக்கு அப்புறமும் இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அந்த நரேட்டிவ் எடுபட்டது. அப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து அவங்க சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து அதுல வந்து ரொம்ப தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் அந்த அந்த ஈடுபாடு இல்ல. அதுதான் உண்மை. அவங்கவுங்க அடுத்தடுத்த வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நரேட்டிவ் ரொம்ப நாள் எடுபட மாட்டேங்குது. அண்ட் இப்ப பாருங்களேன், இப்ப பல வருடங்கள் மத்திய அரசாங்கத்துல பங்கு வகித்தது வந்து திமுக. அண்ணா திமுக அந்த அளவு பங்கு வகிக்கல. இப்ப நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டியா இருந்தது, மினிஸ்ட்ரியில இடம் பெறல. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அந்த 13 மாத காலங்கள் 98 to 99 அந்த டயத்துல ரொம்ப பிரீஃப் டைம் தான் அவங்க இருந்தாங்க. 1.5 ஒரு 13 மாதம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல. இப்ப 2019ல இருந்து அவங்க மோடி கவர்மெண்டோடைய இணக்கமா இருந்தாலும் மினிஸ்ட்ரியில அவங்க இடம் பெறல. ஆனா திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துல இடம் பெற்றுட்டு வந்தாங்க. அது நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் சரி, நீங்க வந்து விபி சிங் கவர்மெண்ட்ல இடம் பெற்றாங்க, அப்புறம் தேவகவுடா ஐக்கிய குஜரால் அவங்க கவர்மெண்ட்ல இருந்தாங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துல இடம் பெற்றுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க, அந்த இடம் பெற்று இருக்கிற போது எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா தமிழ்நாட்டுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். பட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் அவங்களுக்கு முன்னாடி அதுதான் நிக்குது. அதுக்காக அவங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. ஓகே சார், அவங்க சொல்ற நரேட்டிவை நம்ம ஒரு சைட்ல வைப்போம். ஸோ இப்போ பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து அதிக அட்வான்டேஜ் கிடைக்குமா இந்த தொகுதி மறு சீரமைப்புல? இது வந்து ஒரு ஃபெடரல் பேலன்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா? அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னு நீங்க உங்களுடைய ஆய்வுல சொல்லணும். இல்ல, நான் என்னோட ஆய்வுல நான் பாக்குற போது பிரைம் மினிஸ்டர் அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல சொல்றாரு, இதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்கிறேன். கேரண்டினா கேரண்டின்னு எடுத்துக்கங்க, உறுதினா உறுதின்னு எடுத்துக்கங்க, நான் எந்த வேணாலும் பாஷையில அதை சொல்ல தயாரா இருக்கேன் அப்படிங்கிற விதத்துல அவர் சொல்றாரு. சோ ஒரு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல இந்த ஃப்ளோர் லீடர் பிரைம் மினிஸ்டர் தான். லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் லீடர் அவர் சொன்னாருன்னா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் வாட் வந்து ஒரு பிரதமர் அப்படிங்கிறவர் இந்த எக்ஸிகியூட்டிவ் உடைய டாப் மோஸ்ட் பொசிஷன்ல உள்ளவர். சோ அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சொல்றார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இது ப்ரப்போர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல இப்ப இருக்கிற அதே ப்ரப்போர்ஷன் தான். இப்ப யூபி அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு தனக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுல
இதுல எங்கேயும் தமிழ்நாடு குறைய போறதும் கிடையாது, யூபி அதுக்கு அதிகமாவும் போறது இல்ல, ப்ரொபோர்ஷனுக்கு அதிகமாவும் போறது இல்ல. சோ பெடரல் ஸ்ட்ரக்சர் மாற போறது இல்ல. இது அடுத்த பாயிண்ட். இன்ஃபேக்ட் சிறிய தொகுதிகளாக இருக்கும் போது பெடரல் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டெமோக்ரஸில நிறைய பேர் இறங்குவாங்க. சோ ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு பதிலா ஒரு சில லட்சங்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட தொகுதிகள் குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு ரெப்ரசென்ட் பண்ணும்போது அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இன்னும் அதிகமா இருக்கும். சோ அந்தந்த இடங்களுடைய டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும். சோ அது வந்து பெடரலிசத்தை இன்னும் வளர்க்கும்னு தான் நான் பாக்குறேன். இப்போ நான் அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் எக்ஸாம்பிளா சொன்னதுக்கு காரணம், நம்ம வடக்குக்கும் தெற்குக்கும் நம்ம பார்க்கவே வேண்டாம், தெற்குல இருக்கிற மாநிலங்கள்லயே நம்ம பார்ப்போமே. சோ எப்படி வந்து கர்நாடகாக்கு 28 தொகுதிகளும் தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிகளும் வரையறுக்கப்பட்டன? அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அசம்பிளி பாத்தீங்கன்னா 224 234ங்கிறீங்க. பார்லிமெண்ட், ஒரு பார்லிமெண்ட் தொகுதி கிட்டத்தட்ட 6 அசம்பிளி தொகுதிக்கு உட்பட்டது. அப்படி பாத்தீங்கன்னா 11 தொகுதி வித்தியாசம். 28 தொகுதி லோக்சபா கர்நாடகாக்கு, 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு தொகுதிக்குன்னு வச்சுக்கிட்டாலும் 66 தொகுதிகள் வித்தியாசப்படுது. ஆமா. அது எந்த அடிப்படையில உருவாக்குன்னு தெரியல. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள், இவங்க வடக்கு தெற்குன்னு அதே எக்ஸாம்பிள பார்க்கும்போது இன்னொரு வடக்கு தெற்கு எக்ஸாம்பிளா பார்ப்போம். இப்ப தமிழ்நாட்டுக்கு நான் சொல்ற மாதிரி 7.21 crores 39 லோக்சபா சீட். ஆனா ராஜஸ்தானுக்கு 6.86 crores ஜனத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா அவங்களுக்கு 25 லோக்சபா சீட்டு தான். ஓகே. சோ இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இதை கட்டுப்படுத்தி இருக்கோம், ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோம், அதனால வந்திருக்குன்னு. அப்ப ஈஸ்டர்ன் சைடு என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சிறிய மாநிலங்கள் எடுத்தப்ப கோவாவை என்ன சொல்றது? இப்ப நாகாலாண்டுன்னு ஒரு மாநிலம் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு. சரி, ஜாகிரபிக்கல் ஏரியாவை வச்சு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில ஜாகிரபிக்கல் ஏரியால பெரிய மாநிலம்னு பார்த்தா ராஜஸ்தான். ராஜஸ்தானுக்கு 25 மக்களவை தொகுதி தான். ராஜஸ்தான் தமிழ்நாட்டை விட ஜாகிரபிக்கல் ஏரியால பெருசு, ஆனா மக்களவை தொகுதி கம்மி. இதை எப்படி சொல்றது? லோக்சபான்னு பாத்தீங்கன்னா 25, அசம்பிளின்னு பாத்தீங்கன்னா 200 தான். சரி, மக்களவை தொகுதியிலே இன்னொன்னு பார்ப்போம், கேரளாவை பார்ப்போம். கேரளா இன்னொரு தென் மாநிலம். அதுல பாத்தீங்கன்னா 3.25 கோடி தான் இருக்காங்க, 20 லோக்சபா சீட்டு. ஆமா. 6.86 கோடி இருக்கிற ராஜஸ்தானுக்கு 25 லோக்சபா சீட்டு, 3.34 கோடி இருக்கிற கேரளாக்கு 20 லோக்சபா சீட்டு. இதை எப்படி சொல்லுவோம்? சோ கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி பாருங்களேன், அது ஃபேரா இருக்கான்னு. நீங்க இந்த விகிதாச்சாரத்துடைய மாற்றத்துக்கு அப்புறம் நம்ம மாறி இருக்கேன்னு நம்ம பாக்குறோம். இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபேரா இருக்கான்னு அதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோமே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பாலாம். இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சரே ஃபேரா இல்லங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். சோ இப்ப தமிழ்நாட்டுக்கு எம்பிஸோட ஸ்ட்ரென்த் குறையாம இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும், இப்ப நார்த் ஸ்டேட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தான்னா டெசிஷன் மேக்கிங்ல வந்து நார்த் வந்து அதிகமா வந்து தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ற பாயிண்ட் வேலிடா? வேலிடுன்னு எடுத்துக்கிட்டா கூட இப்ப எப்படி இருக்காங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்க? பெரிய வித்தியாசம் இல்லையே. இப்போ 2001ல அந்த 84th அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்த பர்பஸ் 25 ஆண்டு காலம் டீலிமிட்டேஷன் பண்ண வேணா, இப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம், எல்லா ஸ்டேட்டுமே பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷரை பண்ணணும், 25 ஆண்டு காலம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்னொரு ஒரு 20 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன் அப்படியே தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்கோ யூபியோட பாப்புலேஷன் இப்ப இருக்கிறது கரஸ்பாண்டிங்கா தான் இருக்க போகுது. அப்படி வச்சு பார்த்தாலும் இதே ரிசல்ட் தான் வரும், கொஞ்சம் கூட குறைச்சா இருக்குமே தவிர பெரிய வித்தியாசங்கள் எதுவும் நடக்க போறது கிடையாது. இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் வடக்கோட இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப எப்படி இருக்குன்னு தான் என்னோட கேள்வி. இப்ப யூபியில யார் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல யாரு ரூலிங்கா வருவாங்களோ அவங்க மத்தியில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல எந்த கட்சி மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுடைய சப்போர்ட்ல சென்ட்ரல்ல கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது, பல ஆண்டு காலம் நடந்தது இது விஷயம். இப்ப 89 விட்டுருங்க, இப்ப 91ல இருந்து எடுத்துப்போம். 91 எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா ஏடிஎம்கே காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாங்க, மத்தியில நரசிம்மராவ் வந்தாரு. 96ல இங்க திமுக வந்தாங்க, ஐக்கிய குஜரால் தேவகவுடா கவர்மெண்ட் வந்தது. 98ல பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வாஜ்பாய் வந்தார். 99ல திமுக பிஜேபி கூட்டணி வாஜ்பாய் தொடர்ந்தார். 2004ல திமுக காங்கிரஸ் கூட்டணி மன்மோகன் சிங் வந்தார். 2009லயும் அதே மாதிரி மன்மோகன் சிங் தொடர்ந்தார். 2014ல இருந்து தான் இந்த நிலைமை மாறியது.
2014 37 சீட்டு ஜெயலலிதா வந்த போதும் அவங்களால மோடி அவர்கள் பிரதமராக நிறுத்த முடியல. 2019 திமுக வந்த போதும் அவங்களால மோடியை தடுத்து நிறுத்த முடியல. 2024 திமுக வந்த போதும் மோடியை தடுத்து நிறுத்த முடியல. சோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறவங்க தான் மத்தியில வரணும் அப்படிங்கிற அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சது 2014 அப்புறம் தான். ஆஃப்டர் எ வெரி லாங் டைம். அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சார். சோ இப்ப இந்த மசோதா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர் தானா, இல்லாட்டி இதுக்கு வந்து ஒரு ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? கண்டிப்பா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிரதமர் மோடி அரசியல் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார். நம்ம ஒரு நெடுநிலையா நம்ம பார்த்தோம்னா அதுதான் உண்மை. இதுல வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்கு, இதுல வந்து அரசியலே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இட் ஹேஸ் பாலிடிக்ஸ். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் சுவாச காற்றே பாலிடிக்ஸ் தான். ஏன்னா ஹீஸ் லைக் தட் பர்சனாலிட்டி. சோ அப்படி பாக்குற போது அவர் அரசியலை மூலமாகத்தான் அவர் பண்ண பாக்குறாரு. அவர் பண்ண விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நினைக்கிறது முதல்ல விமன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா 543 சீட்ஸ் இருக்கு. அதுல விமன் 33% போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் 1/3 போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 160 170 சீட்டுக்கு மேல வந்து விமனா மட்டும்தான் இருப்பாங்க அப்போ. சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மென்னோட ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும். சோ மென் ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும்னா தொகுதி வரையறுக்கப்பட்டு டீலிமிட்டேஷன் மூலியமாக தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும். தட் குட் பி த ரீசன். அதுலயும் 33% வருவாங்க. பட் அந்த 33% வந்தா கூட மோர் மென் வில் கெட் ரெப்ரசன்டேஷன். சோ அது ஒரு பேலன்சிங் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடிய வந்து நம்ம அவரை புரிஞ்சுக்கணும்னா அவரை மாதிரியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன மாதிரி அவர் மைண்ட்ல இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தான் சாத்தியக்கூறுகள் படுகின்றன. ரெண்டாவது, அவர் வந்து என்ன பாக்குறாருன்னா இந்த பார்ட்டிய அடுத்த ஸ்டேஜுக்கு, ஏன்னா அவருக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பார்ட்டியை ஃபர்தரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அவருடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த பார்ட்டி நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சோ இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக அந்த பார்ட்டி இன்னும் வேரூன்றும் அப்படின்னு அவரு he feels that. அவருடைய கணக்கா இருக்கு. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது காலத்தோட கையில இருக்கு. பட் அவருடைய எண்ணம் என்னன்னா இது ஃபர்தரா அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது பயன்படும் அப்படின்னு பாக்குறாரு. மூணாவது என்னன்னா இதுல ஃபேர் ரெப்ரசன்டேஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். இப்ப பல்வேறு ஜாதி, இப்ப சில தொகுதிகளை பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் லடாக்னு ஒரு மாநிலம் இருக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்க முஸ்லீம்களும் இருக்காங்க, புத்திஸ்டும் இருக்காங்க. ஒரு காலத்துல புத்திஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த லடாக்குங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. அதுல வந்து 2 போர்ஷன் இருக்கு. கார்கில்னு ஒரு போர்ஷன் இருக்கு, லடாக் லேஹ்னு ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த லே இடங்கள்ல வந்து புத்திஸ்ட் ஜாஸ்தி இருப்பாங்க, கார்கில்ல முஸ்லிம்ஸ் ஜாஸ்தி இருப்பாங்க. இப்போ அங்க வந்து ஒரே ஒரு லோக்சபா தான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு சிங்கிள் லோக்சபா தான். பெரிய ஒரு இடம். அது இருக்கிறதுலே பிக்கஸ்ட் லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சில லடாக் தான் அது. ஏன்னா நிறைய ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை கொண்டது, ஆனா கம்மியான பாப்புலேஷன். அதுக்கான ஒரே ஒரு எம்பி தான். அப்போ இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷன்ல இருந்து தான் எம்பிஸ் வர முடியும். பட் இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கம்யூனிட்டில இருந்தும் அவங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ மணிப்பூர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மணிப்பூர் ஒரு சிறிய மாநிலம். மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா குக்கீஸ் இருக்காங்க, மெய்தீஸ் இருக்காங்க, நாகாஸ் இருக்காங்க, இன்னும் சில மக்களும் இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறது 2 லோக்சபா தான் இன்னைக்கு. சோ யாராவது 2 செக்ஷன்ல ஒருத்தர் தான் வந்து அங்க வர முடியும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா. இப்ப இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் பலதரப்பட்ட மக்கள் வந்து அங்க இருந்து வர முடியும். 3 பேருமே ட்ரைபல்ஸ் தான். குக்கியும் ட்ரைபல் பீப்புள், மெய்தியும் ட்ரைபல் பீப்புள், நாகாஸும் ட்ரைபல் பீப்புள். சோ எல்லாருக்குமே அங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். சோ இத மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் வந்து சிறிய மாநிலங்கள் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்பதான் பீப்புளுக்கு சொல்ல புரியும். இப்ப வந்து இதை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும். அதனால ஐ வாண்டட் டு டேக் இட் இன் ஏ வெரி ஷார்ட் வே டு அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக. ஓகே. ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ஒரு மறுசீரமைப்பு அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் அட்வான்டேஜா அமையுமா? இல்ல, அவங்க வந்து நார்த்னு மட்டும் இல்ல. ஒரு காலத்துல 98 96 முன்னாடி பாத்தீங்கன்னா
பிஜேபி வாஸ் மோர் ஆன் நார்த் அண்ட் வெஸ்ட், அப்படிதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. பிஜேபி வாஸ் இன் சம் பாக்கெட்ஸ். பேசிக்கலி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துலதான் உருவானது பிஜேபி அப்படிங்கிறது. டெல்லியில கொஞ்சம் இருந்தாங்க, மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் குஜராத்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால கூட்டணி அமைச்சாங்க, ஹரியானால கூட்டணி அமைச்சாங்க, யூபியில கூட்டணி, பீகார்ல கூட்டணின்னு கூட்டணி மூலியமாக வளர்ந்தார்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் கூட்டணி இருந்ததோ அங்கு தனியாகவோ அல்லது அந்த கூட்டணிக்கு தலைமைக்கோ வந்துட்டாங்க. இப்ப மகாராஷ்டிரால சிவசேனா வந்து மேஜரா இருந்தாங்க, இவங்க ஜூனியரா இருந்தாங்க. இப்ப சிவசேனா ஜூனியர் ஆயிட்டாங்க, பிஜேபி சீனியர் பார்ட்னர். பீகார்லயும் அப்படித்தான். முதல்ல வந்து நிதிஷ்குமார் சீனியரா இருந்தாரு, இப்ப நிதிஷ்குமார் விலகிட்டாரு, இப்ப பிஜேபி சீனியர் ஆயிட்டாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி இந்த வடக்கு மேற்குங்கிறத தாண்டி கிழக்குலயும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து பூர்வாஞ்சல்ல ஓட்ஸ் இருக்காங்க, பீகார்ல வந்தாச்சு, இப்போ அவங்களுக்கு ஒடிஷால சீஃப் மினிஸ்டர் வந்தாச்சு. வடகிழக்கு மாநிலங்கள்ல பாருங்க, அவங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா இது போன்ற பல மாநிலங்கள்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாகாலாந்துல மேகாலயால கூட்டணியில இருக்காங்க. சோ இப்படி அவங்களுடைய இது போனதுக்கு அப்புறம் சவுத்துலன்னு சொல்லுவாங்க, சவுத்துல ஏற்கனவே கர்நாடகால ரூலிங்க்கு வந்துட்டாங்க, தெலுங்கானால நல்ல வளர்ச்சி இருக்கு, கேரளால வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் அவங்க பிளான் பண்றாங்க, புதுச்சேரியில கூட்டணி கவர்மெண்ட்ல இருக்காங்க. சோ சவுத்து நார்த்துங்கிற அந்த வளர்ச்சியுடைய வேகம் தெற்குல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், பட் தே ஆர் மோர் அக்ரெசிவ் இன் அதர் பார்ட்ஸ். பர்டிகுலர்லி ஈஸ்ட்ல இப்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க, பெங்கால்ல அவங்க ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதோட ரிசல்ட் எப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சோ நார்த்ல அவங்களுக்கு கண்டிப்பா அதோட பெனிஃபிட் இருக்கக்கூடும். நார்த்ல மட்டுமல்லாமல் வெஸ்ட்லயும் ஈஸ்ட்ல கூட அவங்களோட பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கும். சவுத்துல இன்னும் அவங்களுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துவதற்கு உதவி பண்ணும் கம்பேரிங் வித் அதர்ஸ். இதுல யாரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் பார்ட்டிஸ். ஏன்னா பல பேரை வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும். நேஷனல் பார்ட்டி அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் ஆல் பி வெரி வெரி அவங்க ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, பட் என்ட்ரன்ஸ்டு பவர் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திமுக, அண்ணா திமுக எல்லாம் வந்து ரொம்ப கிளை அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. சோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எங்கெங்கெல்லாம் மாநில கட்சிகள் கொஞ்சம் வீக்கா இருக்காங்களோ அவங்க இன்னும் வீக் ஆவாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஓகே, இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாரு. ஸோ இவங்களோட வந்து காங்கிரஸ் இல்லாட்டி மத்த இந்தி கூட்டணி பார்ட்டி சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக எதிர்க்கிற அளவுக்கு பாக்கி பேர் யாருமே இதை எதிர்க்கல. இப்போ இது ஒரு சிறப்பு செஷனா கொண்டு வந்தாங்க, இந்த பார்லிமெண்ட்டை வந்து சிறப்பு செஷனா கொண்டு வந்து இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும் போது இத வந்து ஏற்கனவே இதை பத்தின அஜெண்டா டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது டைமிங் தெரியாதே தவிர இந்த மாதிரி ரொம்ப வருஷமாவே ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டிவிட்டி ரொம்ப வருஷமாவே பப்ளிக் டொமைன்ல இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் லெட்டர் எழுதினாரு, இந்த மாதிரி பண்ண போறோம், இதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், எல்லாருமே ஆதரவு கொடுத்து எல்லாருமே மொத்தமா நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இப்ப திமுக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ரகலை நடக்க போகுது, ஒரு டிஸ்கஷனே நடத்த முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பார்லிமெண்ட் வாஸ் ஃபங்க்ஷனிங் வெல், எல்லாருமே பேசுறாங்க. அப்படி பாக்குற போது என்னங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த ட்ராக்ஷன் கிடைக்கல, நரேட்டிவ் கிடைக்கல அவங்களுக்கு. சோ அதுதான் இதை வந்து வெளிக்காட்டுது. தமிழ்நாட்டுல வந்து அந்த அங்க செய்ய போற விஷயத்த வச்சு பார்த்து இத ஏதாவது பண்ணலாம்னு பாக்குறாங்க, அது எடுபட மாட்டேங்குது. இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட்ல அது நிறைவேறினாலும் அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ண முடியும்? பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிற ஒரு கான்ஸ்டிடியூஷனலா பாஸ் ஆன ஒரு பில்ல சுப்ரீம் கோர்ட் எப்படி தடை பண்ண முடியும்? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹைலி இம்பாசிபிள். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, தே ஆர் அனேபிள் டு கெட் த நரேட்டிவ். அதுதான் இது காட்டுது. திரும்ப திரும்ப அதோடைய ஃபைனல் பாத்தீங்கன்னா இதுதான், தே ஆர் அனேபிள் டு கெட் அ நரேட்டிவ். ஸோ இந்த மசோதா ஒன் நேஷன் ஒன் ரெப்ரசன்டேஷன் அந்த இதோட சேர்ந்துருமா? அது இது பிரைம் மினிஸ்டரோட அது ஒரு இன்னொரு ஒரு பிளானா இருக்குது. ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து வெதர் தட் வில் ஹெல்ப் த பார்ட்டி ஆர் அப்போசிஷன்ங்கிறது வேற. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், ஒரே ஒரு ரோல், ஒரு மஸ்டர் ரோல், எலக்டோரல் மஸ்டர் ரோல் தேவைப்படுது. ஏன்னா அவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய ரோல்
பார்லிமெண்ட்ல இருக்கும், அசெம்பிளில இருக்கும், பஞ்சாயத்துல இருக்காது. அப்படி இருக்க முடியாது. ஒருத்தரோட ரோல் பாத்தீங்கன்னா 3 ரோல்ஸ்லயுமே இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒவ்வொரு வருஷமோ இல்ல ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் நடத்துது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அந்த 2-3 மாதங்கள் நடக்கவே நடக்காது அந்தந்த மாநிலங்கள்ல. இட் வில் பி சஸ்பெண்டட். அண்ட் அதிகாரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிடுவாங்க. சோ இட் வில் பி a continuous disruption. நீங்க வந்து டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் இனாகரேஷன்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இட் வில் பி ஒவ்வொரு இடங்கள்லயும் நின்றுகிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஹைவே ப்ராஜெக்ட் இருக்குன்னா அங்க நிற்கும். சோ பிரைம் மினிஸ்டரோட ஒப்பீனியன் என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா ஒரு 6 மாத காலங்கள் கம்ப்ளீட்டா ஒரே எலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 4.5 வருஷத்துக்கு வேற எதுவுமே இருக்காது. இட் வில் பி ஒன்லி கவர்னன்ஸ். ஓகே. சோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. வெதர் தட் இஸ் கோயிங் டு பி அது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அவருடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 6 months தான் வந்து எலெக்ஷன் நடக்கும். ஆனால் 4.5 வருஷம் வந்து ஃபுல்லா கவர்னன்ஸ் நடக்கும். ஸோ தட் வில் பி குட் ஃபார் தி எக்கானமி, கவர்னன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அவருடைய வாதம். அது ஏற்கத்தக்க வகையில அந்த வாதம் இருக்கிறது. ஸோ இப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஸ்டேட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்குமா? லைக் லீகல் சேலஞ்ச் இல்லாட்டி ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட், இதுக்கு வாய்ப்பு இருக்கா? லீகல் சேலஞ்சுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போனாலும் அது எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் என்டர்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரீசன் பீயிங் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனலி அவைலபிள் ஒரு பார்லிமெண்ட்டுக்குன்னு உண்டான பிரத்யேக உரிமை. ஒரு அரசாங்கம் ஒரு பில்ல கொண்டு வருது, டீலிமிட்டேஷன் ஒன்றும் புதுசு கிடையாது. 33.33% விமன் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. இதனால யாருக்கும் ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ்னால யாருக்கும் எந்த ஸ்டேட்டுக்கும் பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா பாஸ் பண்ணா அதை கொஸ்டின் பண்ற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்குமே கிடையாது. பிகாஸ் பார்லிமெண்ட் இஸ் த பிளேஸ் வேர் த லாஸ் ஆர் எனாக்டட். சட்டம் இயற்றப்படும் இடம் வந்து பார்லிமெண்ட். அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்காங்கிறத செக் பண்றது மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ரிகார்டிங் இந்த பப்ளிக் இதுன்னு சொல்றீங்க, அதெல்லாமும் போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆர் வெரி மச் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். நம்பர் 1. அண்ட் நிறைய டெலிபரேஷன்ஸ் நடக்குது. இப்ப வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் ஆஃப் இதனால நிறைய மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். நிறைய விகிதாச்சாரத்துக்கு உட்பட்ட சிறிய சிறிய குரூப்புக்கு கூட ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். தே வில் பி ரெப்ரசன்டிங் தர் பீப்புள். ஒரு சின்ன சமுதாயம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எம்பி கிடைப்பாங்களே. சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த அந்த பார்லிமெண்ட்டுடைய அந்த ஒரு ஃபேப்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக்கு வலு சேர்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பாக்குறேன். வெரி குட், தேங்க்யூ சார். நேயர்களே, உங்க கருத்துக்காக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரு ஸ்ரீகுமார் அவர்களுடன் இது மாதிரி ஒரு அரசியல் ஆய்வு விவாதத்தில் நாம் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி.